மக்கள் இந்த நீலகிரியினுடைய மக்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் இங்கே சொல்கிறேன். நம்முடைய துரை மாமா அவர்கள் சொன்னார், நெஞ்சிற்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி என்று. ஐயா சொன்னார், படை வீடு நீலகிரியில் இல்லை என்கிற குறையை நீக்க என்று. ஐயா, நாம் காவடி எடுத்து வருகிறோம், பால்குடம் தூக்கி வருகிறோம். ஏன் நாம் காவடி எடுத்து வருகிறோம் என்பதை ஒரு நாளாவது யோசித்ததுண்டா? காவடி என்பதே படை வீடாக இருக்கின்ற இந்த இடத்திற்கு கோயில் என்பதனுடைய அடிப்படையே ஒரு காலகட்டத்தில் தொண்டு நடந்த இடம்தான் கோயில். ஆக ஒரு சுமையை தூக்கி வரும்போது ஒரே பக்கம் கொண்டு வந்தால் அந்த சுமையால் நமக்கு வலி ஏற்படும் என்பதற்காக, வேதனை ஏற்படும் என்பதற்காக அந்த இரண்டு பக்கத்தையும் அந்த சுமையை சமநிலைப்படுத்தி கொண்டு வந்த வழக்கம்தான் இன்றைக்கு காவடி எடுக்கின்ற வழக்கமாக மாறிவிட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக இருக்கின்ற இடமெல்லாம் முருகன் இருக்கின்ற இடம். படை வீடு என்பது தொண்டு செய்வதற்காக இடைப்பட்ட இடம். அந்த இடத்தினுடைய அடிப்படையே தொண்டு என்பதை ஐயா மறந்துவிடக் கூடாது. துரைமாமா சொன்னார்கள், நான் வேகமாக வண்டி ஓட்டு வந்தேன் என்று. துரைமாமா அதிலே அவர் சொல்லிவிட்டார், அவர் வேகமாக வண்டி ஓட்டி வந்தது என்பது பக்தியின் பொருட்டல்ல, தொண்டின் பொருட்டு. அவர் பக்தியின் பொருட்டாக இருந்திருந்தால் நிதானமாக வந்திருக்கலாம். கோயில் இங்கேயே தான் இருந்திருக்கும், பூசை தொடர்ந்து நடந்திருக்கும். அடே, உரிய நேரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் பட்டிமன்றத்திற்கு தாமதம் ஆகிவிடுமே, இந்த தொண்டு நின்று விடுமே என்பதற்காக அவர் வேகமாக வண்டி ஓட்டி வந்திருக்கிறார். அந்த தொண்டுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் துரைமாமா. ஐயா, மிக சுருக்கமாக ஒரு சில செய்தி, ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். திருவிழிமடலை என்கிற ஒரு இடம். திருவிழிமடலையிலே ஒரு கடும் வறட்சி வருகின்றது. அந்த இடத்திலே அப்பர் இருக்கிறார், சம்பந்தர் இருக்கிறார். அப்பரும் சம்பந்தரும் இறைவனை வேண்டுகிறார்கள், மிக கொடுமையான வறட்சி, எங்களுக்கு உதவி செய்கின்ற. அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு பொற்காசுகளை தருகிறார். நண்பர்களே, பொற்காசுகளை வாங்கவுடன் நம்முடைய சம்பந்தருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. மாணிக்க வாசகருடைய அந்த பொற்காசை பெற்றவுடன் அதை இரண்டையும் வாங்கி பார்த்து இறைவனிடம் முறையிடுகிறார். இறைவனே, நாங்கள் இருவரும் தானே உன்னை வேண்டினோம், என்னை விட அவருக்கு கொடுத்த பொற்காசினுடைய எடை கூடுதலாக இருக்கின்றது, இது நியாயமா என்று கேட்கிறார். அப்பொழுது இறைவன் சொன்னாராம், திருஞான சம்பந்தரே, நீங்கள் பாடல் மட்டும் பாடுகிறவர், ஆனால் திருநாவுக்கரசர் அப்படி அல்ல, உழவார படையை வைத்துக் கொண்டு தொண்டும் செய்பவர். அந்த தொண்டும் செய்ததால் தான் அவருக்கு இந்த பொன்னை நான் கூடுதலாக தந்திருக்கிறேன் என்று ஒரு கருத்தை அவர் சொன்னதை நாம் பார்த்திருக்கிறோம். நண்பர்களே, என்றைக்கும் பக்தி காலம் கடந்து நின்றதாக வரலாறு இல்லை, தொண்டுதான் காலம் கடந்து நிற்கும் என்பதையும் மறக்கக்கூடாது. அதே போல பக்தி என்பது போலியாகும், அதை மறுக்கவே முடியாது. தொண்டோடு கூடிய பக்தி மட்டும்தான் போலியாகாது என்பதை நாம் மறக்கக்கூடாது. தொண்டு இல்லாமல் போலியான பக்திகளை இன்றைக்கு 1000 கணக்கில் நாம் உதாரணம் காட்டிவிட முடியும். நண்பர்களே, இறுதியாக என்னுடைய உரையை முடிக்கிறேன், 2 உதாரணத்தோடு முடிக்கிறேன். பக்தி என்பது ஒரு அகல் விளக்கை போல, ஆனால் அந்த அகல் விளக்கை ஒளிர செய்கின்ற என்பது தொண்டுதான். ஒன்று. இரண்டாவது, பக்தி என்பது உயிரை போல நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் வெறும் உயிர் மட்டும் இருந்தால் அதற்கு பேர் ஆதி. அதனால் உடல் என்பது தொண்டு. உயிர் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் உடல் இல்லாமல் உயிர் இயங்காது என்பதை இந்த அவையில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, ஒரே ஒரு கருத்தோடு, ஐயா ஒன்றுக்காக அந்த நேரத்தை அவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், அன்பே அன்பும் சிவமும் ஒன்று என்று. ஆனால் நண்பர்களே, அந்த அன்பு என்பதற்கான அந்த சொல்லினுடைய விளக்கத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அன்பு என்கிற சொல்லினுடைய விளக்கம் பிறருக்காக வாழ்வது. பிறருக்காக வாழ்வது என்பது தொன்றன்று வேறு இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ஒரு நல்ல முடிவை நம்முடைய நடுவர் அவர்கள் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு காது கொடுத்து கேட்ட அத்தனை நல்லுறங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நேரமாகிவிட்டது. என்னுடைய உரையை நான் சுருக்கமாக முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பக்தி
பக்தியை பற்றி அருமையாக பேசினார்கள். பக்திக்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு வல்லமை உண்டு என்று சொன்னார்கள். கோயில்களிலே சுவர்களிலே வௌவால்கள் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருக்குமா? கோயில் சுவர்களிலே வௌவால்கள் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் ஆலய மணி அடித்தவுடனே அந்த வௌவால்களெல்லாம் ஓடிவிடும். அதுபோல நம்முடைய மனதிலே தீய குணம் என்ற வௌவால்கள் நிரம்ப தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன. பக்தி என்ற மணி அடித்து விட்டால் அந்த தீய குணங்கள் எல்லாம் பறந்துவிடும். ஆக பக்தியை நாம் குறை சொல்லவே முடியாது. பக்திக்கு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய திறமை உண்டு. அருமையா சொன்னார்கள். திருநாவுக்கரசர் அவர்களுக்கு சுண்ணாம்பு களவாய் குளமா பொய்கையாக மாறியது. எத்தனையோ இறந்தவர்களை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அந்த வலிமை அன்பு, அதாவது பக்திக்கு உண்டு. ஆனால் தொண்டு என்பது வேறு. முதலிலே தோன்றியது பக்தி தான். நம் ஆரம்ப காலத்துல மனித நாகரீகம் அடைவதற்கு முன்பாக கோயில்களிலே வாழ்ந்திருக்கிறார். நெருப்பு வருகிறது, பயந்து சாமி என்று கும்பிடுகிறார். அது வாயு பகவான் ஆயிற்று. நீரினால் ஆபத்து வருகிறது, என்னை காப்பாற்று என்று அலறுவார். அது வருண பகவான் ஆயிற்று. இவ்வாறாக இயற்கையை கண்டு அவன் அஞ்சி இறைவனை வேண்ட பக்தி முதலில் தோன்றியது. பிறகு பண்பட்ட மனிதர்கள் முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து இந்த மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு நாம் முன்னேற்றுவது என்று ஆராய்ந்த பொழுது அவர்கள் கண்டதுதான் தொண்டு. உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டால் உடையப்பரும் ஓடப்பரும் ஒப்பப்பராகி விடுவார்கள். இல்லாதவன் இல்லை, உள்ளவன் இல்லை. கம்ப சொல்வது போல இந்த நாட்டிலே ஏழைகளும் இல்லை, வறியவர்களும் இல்லை என்று சொன்னது போல எல்லாரும் ஒன்றாகி விடுவார்கள் என்பதை தொண்டு உணர்த்துகிறது. ஒரு அருமையான கருத்தினை சுனில்ராஜ் அவர் சொன்னார். பக்தி சிறந்தது என்பதற்காக இருந்தாலும் அந்த உழவாரப்படை என்று ஆற்றிய தொண்டிற்காக வாசியிலா காசை திருநாவுக்கரசர் அளித்தார் என்ற ஒரு அருமையான கருத்தினை சொன்னார். இரண்டாவதாக ஔவையார் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார். உலகத்திலேயே பெரியது எது? இந்த உலகத்திலேயே பெரியது எது என்றால் இந்த உலகம் தான் பெரியது. இந்த உலகத்தை படைத்தது பிரம்மனை படைத்தது நான்முக. இந்த கடைசி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில உமையவளோ இறைவன் உள்ளத்தில் ஒடுக்கம். பார்வதி சிவனுடைய உள்ளத்திலே அடங்கி இருக்கிறாள். இறைவனோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். இறைவனானவன் தொண்டருடைய உள்ளத்திலே இருப்பான். ஆகவே தொண்டர்களுடைய பெருமையை பேசவும் அரிது. தொண்டருடைய பெருமையை நாம் பேச முடியாது என்று சொன்னார். கடைசியாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ராமானுஜர் அவர்கள் தன்னுடைய குருவிடம் 17 முறை வலிந்து சென்று தீட்சை பெற்றவர். குரு சொல்லுகிறார், நான் உனக்கு நாராயண மந்திரத்தின் பெருமை நான் சொல்லித் தருகிறேன். ஆனால் இதை யாருக்குமே சொல்லக்கூடாது. சொன்னால் நீ நரகம் போவாய். இதை சொன்னால் நீ நரகம் போவாய், உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று சொன்னார். ஆனால் ராமானுஜரோ அந்த திருக்கோட்டையூர் கோயில் மீது கோபுரத்தின் மீது ஏறி நின்றார். பொதுமக்களே வாருங்கள், மக்களே வாருங்கள், உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாமம் சொல்லித் தருகிறேன். இதை சொன்னால் நீங்கள் மோட்ச போகலாம், நீங்கள் ஆண்டவனை எளிதாக அடைந்து விடலாம் என்று சொன்னார். அந்த கோயில் கோபுரம் மீது நின்று அந்த நாராயண மந்திரத்துக்கு பொருள் எல்லாவற்றையும் மக்கள் சொல்லிவிட்டார். குரு கேட்டார், சீடனே, நான் உனக்கு யாரிடம் சொல்லக்கூடாது என்றுதானே சொல்லிக் கொடுத்தேன், நீ ஏன் சொன்னாய்?
அவர் சொன்னார், ஐயா, நான் மட்டும் நகரம் புகுந்தால் பரவாயில்லை, ஆனால் மக்கள் அனைவரும் எல்லா மக்களும் சொர்க்கம் செல்லுகிறார்களே, எல்லா மக்களும் சொர்க்கம் செல்லுகிறார், நான் ஒருவரோடு நகரம் புகுந்தால் பரவாயில்லை என்று நான் சொல்லிவிட்டு மன்னியுங்கள் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், அந்த குரு சொன்னார், ராமானுஜரே, நான் உனக்கு மட்டும்தான் குரு, நான் உனக்கு மட்டும்தான் குரு, ஆனால் நீயோ இந்த ஜெகத்திற்கே குரு, உலகத்திற்கே குருவாக இருக்கிறாய். ஆகவே அன்பும் தொண்டும் சமநிலையில இருந்தாலும் 49.9 அன்பாகவும் 50.1 தொண்டாகவும் இருக்கிறது சொல்லி முடிவினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ಕವರ್ ಆಯ್ತು ಥ್ಯಾಂಕ್ಸ್